இன்றைக்கி எந்திரிச்சதே லேட், அதனால் சமைக்கலான்னு கிச்சனுக்கு போய் குண்டான உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே என்ன செய்யலான்னு பார்க்கணும், பச்சை பட்டாணி சாதம் செய்யலான்ட்டு ஆரம்பித்தேன். உடனே அங்கேருந்து எங்கள் அம்மா ஃபோன் கால். என்னம்மான்னு கேட்க, சூரிய கிரகணம் பாப்பா, காய்கறி எதையும் அறியக்கூடாது அப்படின்னாங்க. காய்கறி அறியாமல் எப்படிம்மா சமைக்கிறது அப்படின்னு நான் கேட்க, இல்லாட்டி குழந்தைக்கு பாதிக்கும் பாப்பா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்க, பச்சை பட்டாணி சாதங்கன்னு, நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி டேஸ்ட்டாக செய்கிறேன். நானும் பச்சை பட்டாணி சாதத்தை நம்மளோட அமானுஜ சக்தியெல்லாம் அதில் இறக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே என் ஹஸ்பண்ட் பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு சைடிஷ் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. நானும் பொட்டேட்டோ ஃப்ரைங்க அப்படி சொன்னேன். சரி, பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் கிறிஸ்பியாக செய்யணுங்க ஒரு நாள் துணியில் நல்லா உலர்த்தி பொட்டேட்டோவை செய்ய ஆரம்பித்தேன். அவருக்கு தான் கேஸ் ஃபார்ம் ஆகிடுமே, அதனால் நம்ம பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதில் இறக்கி விட்டு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சூரிய கிரகணத்துக்கு காய்கறி கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.